Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர்பிசமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைப் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கறது சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தட் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டிஃபைன் ஃபன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு 3 ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இந்த 3 ஃபங்க்ஷனில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் 1 நான் டைப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெத்தட் 2 நான் கொடுத்துக்கிறேன். அந்த தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் 3 நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு எந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 மெத்தட் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தடில் மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3 சொல்லிட்டு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். நமக்கு எந்த மெத்தட் ரன் ஆகும் அப்படின்னா ஃபைனில் எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ, அதாவது எந்த மெத்தட் இருக்கோ அந்த மெத்தட் ரன் ஆகும். மற்ற 2 மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்போ நம்ம வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல போட சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ராம் நான் கிரியேட் பண்றேன், ஓகேங்களா? ஏன் ராம் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு 2 பேர் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ராமுன்னு ஒருத்தர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் ஒருத்தர், ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஷாம்னா கொடுக்குறேன். அப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ டிஃபைன் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாரோ அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நான் கொடுக்குறேன். SHOPPING ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ராம் அப்படிங்கிற வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ராம் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதே இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷாம் அப்படிங்கிற கிளாஸ் கூட ராம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்னைட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னைட்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைட்டன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தானில் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம் கிளாஸ் என்ன பண்ணுறேன்னா ஷாம் கிளாஸ் கூட வந்து இன்னைட் பண்ணுறேன். அது எப்படி இப்போ இந்த ஷாம் கிளாஸ்ல வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த பிராக்கெட் குள்ள ஜஸ்ட் வந்து இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு இந்த 2 கிளாஸும் வந்து இன்னேட் ஆயிக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த 2 கிளாஸும் இன்னேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல அக்சஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் நான் பாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒர்க்கும் இப்போ பண்ண போறது இல்லை சாம் அப்படிங்கிற கிளாஸ்ல. அதனால ஜஸ்ட் வந்து நான் பாஸ்ன்னு ஒரு கீவேர்ட் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்மலாக நான் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னா இவர் ராம் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் ராம், ஓகேங்களா? இப்போ ராம் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வச்சுட்டு கால் பண்ணுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிரும், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸை வந்து இந்த ஷாம் அப்படிங்கிற கிளாஸ் கூட இன்னேட் பண்ணுறேன். அப்போ இப்படி நம்ம இன்னேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு டவுட் வரும், ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷாம் அப்படிங்கிற கிளாஸ் கூட இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்னேட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம எந்த கிளாஸுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாம் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஷாம் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் கூட இன்னேட் ஆயிருக்கு, ஓகேங்களா? அப்போ டேரெக்டாக நம்ம இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் நம்ம வந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்,
ராமுக்கு பதிலாக ஷாம் அப்படிங்கிற கிளாஸுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா நமக்கு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா இந்த ஷாம் அப்படிங்கிற செகண்ட் கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்னேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஷாம் கிளாஸ் கூட இந்த ராம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்னேட் பண்ணிக்கிறதுனால நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, அதாவது வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ்ல இருந்து ஷாம் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னேட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாம் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாம் அப்படிங்கிற கிளாஸ்லேயும் வந்து சேம் ஃபங்க்ஷனே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து பாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஷாம் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை போட்டுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் செட்மெண்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் செட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறான்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆன்லைன், ஸோ ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓட்டிங் சிஸ்டம், ஸோ இவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அதாவது ஷாம் அப்படிங்கிற வந்து ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அந்த ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஷாம் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜஸ்ட் பாருங்க இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், இந்த கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் பாஸ் நான் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுனா ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அது வந்து எந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ராம் அப்படிங்கிற கிளாஸ்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, ஷாம் அப்படிங்கிற கிளாஸ்லேயும் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ 2 கிளாஸ் நான் இன்னேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷாம் அப்படிங்கிற கிளாஸுக்கு செகண்ட் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நமக்கு எந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு கால் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆச்சுன்னா ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி பிரிண்ட் ஆனிச்சு. ஏன்னா அப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நமக்கு எது ரன் ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஏன்னா சேம் ஃபங்க்ஷன் செகண்ட் 2 டைம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு செகண்டாக எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? செகண்டான்னு கிடையாது, நம்மளுக்கு கடைசியாக இப்போ 4 ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபைனலாக என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைட்டிங் சொல்லுவோம், அப்படி இல்லைனா மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த செகண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம்? ஏன்னா 2 ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கடைசி இருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து சூப்பர் ஃபங்க்ஷன் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப இங்கே வந்து சூப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் போடுறேன். ஓகேங்களா? சூப்பர் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் வந்து டாட் என்ன பண்ணுறேன்னா ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சூப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட பேஸ் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்னா இதோட பேரண்ட் கிளாஸில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சூப்பர் கிளாஸ் டாட் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இந்த மேலே அதாவது சாமுக்கு மேலே இருக்கிற கிளாஸ் என்னன்னா ராம் அப்படிங்கிற கிளாஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு நமக்கு 2 ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து ரன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் கிளாஸ் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனை வந்து ஓவர்ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸ்லேயும் சேம் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக எந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்னொரு கிளாஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு கிளாஸ், ஸோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் குமார்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ குமார் அப்படிங்கிற என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கிளாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கிளாஸ் ஷாம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்னேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குமார் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா
குமார் கிளாஸ் கூட நான் சாம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்வைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ டிஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு சேம் அதே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இந்த குமார் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார் ரெண்டல் சிஸ்டம் டைப் பண்ணிக்கிறேன். கார் ரெண்டல் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைப் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த குமார் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா குமார் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்போ ஆப்ஜெக்ட் டாட் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு ஓவர்ரைட் பண்ணி விட்டுரும். ஏன்னா இங்கேயே ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கேயே ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஓவர்ரைட் ஆகிட்டு நம்மளுக்கு கடைசி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் சிஸ்டம் சொல்லிட்டு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார் ரெண்டல் சிஸ்டம் சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும். ஓகேங்களா, அதாவது ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனில் சூப்பர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சூப்பர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டாட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இந்த கிளாஸுக்கு பேஸ் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ். ஓகேங்களா, அப்போ இந்த கிளாஸுக்கு பேஸ் கிளாஸ் எதுனா இதுக்கு மேலே கிளாஸ் தான் இந்த கிளாஸுக்கு பேஸ் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து சூப்பர் கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் சிஸ்டம் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது ராம் கிளாஸில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சாம் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளார நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சூப்பர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் ப்ராஜெக்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ்க்கு மேலே இருக்கிற கிளாஸோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங் சிஸ்டம், அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் சிஸ்டம் சொல்லிட்டு நமக்கு இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து எம்இ கிடையாது எம்ஏ. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் தென் அந்த மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பார்க்க சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.